அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கத்தோலிக்க திருஅவையில் 2 முக்கிய நியமனங்கள். வத்திக்கானில் 1998 ஆண்டு முதல் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய கர்தினால் கிராஜெவ்ஸ்கி அவர்கள் தனது உரையில் தனது நீண்டகால பணிக்காக நன்றியை தெரிவித்ததுடன் 3 வெவ்வேறு திருத்தந்தையர்களுடன் பணியாற்றிய ஆழமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். மார்ச் 12 வியாழக்கிழமையன்று கத்தோலிக்க திருஅவைக்குள் 2 முக்கிய நியமனங்களை அறிவித்துள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ புனித அகுஸ்தினார் சபையை சார்ந்த பேராயர் லூயிஸ் மரின் தே சான் மார்ட்டின் அவர்கள் பிறரன்பு பணிகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். 2021 ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி இத்தாலியிலுள்ள சோலியானாவின் பட்டம்சார் ஆயராக நியமிக்கப்பட்ட பேராயர் லூயிஸ் மரின் தே சான் மார்ட்டின் அவர்கள் 2021 ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி அதன் பட்டம்சார் ஆயராகவும் திருப்பொழிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பேராயர் பட்டம் பெற்ற ஆயர் மார்ட்டின் அவர்கள் உலக ஆயர்கள் மாமன்ற செயலகத்தின் இணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். அதேவேளையில் பிறரன்பு பணிகளுக்கான திருப்பீடத்துறையின் தற்போதைய ஓய்வு பெற்ற தலைவர் கர்தினால் கொன்ராட் கிராஜெவ்ஸ்கி அவர்கள் போலந்தின் லோட்ஸ் உயர்மறை மாவட்டத்தின் புதிய பேராயராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்தினால் கிராஜெவ்ஸ்கி அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பிறரன்பு பணிகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராக முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை கர்தினால் நிலைக்கு உயர்த்தினார். வத்திக்கானில் 1998ஆம் ஆண்டு முதல் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய கர்தினால் கிராஜெவ்ஸ்கி அவர்கள் தனது உரையில் தனது நீண்டகால பணிக்காக நன்றியை தெரிவித்ததுடன் 3 வெவ்வேறு திருத்தந்தையர்களுடன் பணியாற்றிய ஆழமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். தனது புதிய பேராயர் பொறுப்பை பற்றி பேசிய கர்தினால் கிராஜெவ்ஸ்கி அவர்கள் லோட்ஸ் மறைமாவட்ட மக்களுக்கு பணியாற்றத்தான் தயாராக இருக்கிறேன் என்றும் விசுவாசிகளுடன் நெருக்கமாக இருப்பதில்தான் திருஅவையின் நன்மை பிறக்கிறது என்றும் கூறினார். வத்திக்கானில் நீண்ட காலம் பணியாற்றிய போதிலும் தனது இதயம் எப்போதும் போலந்து மக்களுடனேயே இருப்பதாக குறிப்பிட்ட கர்தினால் கிராஜெவ்ஸ்கி அவர்கள் தனது பிறந்த ஊருக்கு திரும்புவதில்தான் மகிழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.